தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக புகழ்பெற்ற ஒரு துறைமுக நகரம் இருந்தது. அந்த நகரத்தின் பெயர் பூம்புகார். சோழர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய இந்த நகரத்திற்கு உலகின் பல நாடுகளிலிருந்து வணிகர்கள் வந்தனர். ஆனால் ஒருநாள் இந்த பிரமாண்டமான நகரம் கடலுக்குள் மறைந்துவிட்டது. அது எப்படி நடந்தது? பூம்புகார் காவிரி ஆறு கடலில் கலக்கும் பகுதியில் அமைந்திருந்தது. அக்காலத்தில் முத்து, மசாலா பொருட்கள், துணிகள் மற்றும் பல மதிப்புமிக்க பொருட்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதனால் பூம்புகார் செல்வச் செழிப்பான நகரமாக வளர்ந்தது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடல்கோள் அல்லது மிகப்பெரிய சுனாமி காரணமாக நகரத்தின் ஒரு பகுதி கடலுக்குள் மூழ்கியதாக பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கடலடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சில கட்டிடச் சுவடுகள் இந்த கருத்துக்கு ஆதாரமாக கூறப்படுகின்றன. இருப்பினும் பூம்புகார் எவ்வாறு முழுமையாக மறைந்தது என்பது குறித்து ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து வருகின்றன. இன்றும் பூம்புகார் தமிழர்களின் மிகப்பெரிய வரலாற்று மர்மங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடலுக்குள் இன்னும் எத்தனை ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. இதுபோன்ற தமிழக வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.